வணக்கம். இன்றைக்கி கோதுமை ரவா தான் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு உப்புமா செஞ்சு காமிக்க போகிறேன். வேறு லெவலாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். கல்லெண்ணெய் சேர்த்து கலந்த கடுகு, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பல்லாரி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். நம்ம 2 பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு பாதி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி நல்லா போட்டு நல்லா மசிச்சிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து விட்டு நல்லாவே மசிச்சிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தயிர், ஒரு அரை டம்ளர் தயிர். அடுத்தது இந்த ஜக்கில் தான் நான் கோதுமை குருணை எடுத்திருக்கேன். ஒரு ஜக்குக்கு 2 ஜக்கு தண்ணி. தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை நல்லா கிளறி விட்டு உப்பை செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம இந்த கோதுமை குருணையை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நீங்கள் காரம் போதுமானு பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் இப்போயே செக் பண்ணிவிட்டு இந்த கோதுமை குருணை நல்லா விசில் 2 விசில் விட்டு எடுத்துக்கணும் பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். ஒரு ஜக்குன்னா 2 ஜக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே 2 விசில் வந்தோடனே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அதுக்காக தான் இந்த குக்கரில் வைக்கிறது. நீங்கள் எப்பயுமே வானலில் செய்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஒரு டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் பாருங்கள். நல்லா மலர்ந்து வந்திருக்கும் அப்படியே. சகோதரி நீங்களும் செய்து பாருங்கள். நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். சகோதரி சப்போர்ட் பண்ணுங்கள்.